WWE கோடி ரோட்ஸ் குயிட் பண்ணிட்டு WWE சாம்பியனை வெக்கேட் பண்ணிட்டு போகிறார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம், அதோட உண்மை காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ரெசல்மேனியா 42 கோடி ரோட்ஸ் தன்னுடைய WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்றாரு. யாருக்கு எகென்ஸ்டானா ராண்டி ஆர்டனுக்கு எகென்ஸ்டா. ராண்டி ஆர்டன் இந்த மேட்சை ஜெயிச்சிருவார், 15 டைம் சாம்பியன் ஆவார்ன்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நடந்த ரிசல்ட் வேற. ராண்டி ஆர்டன் அங்க சாம்பியனை தோத்துட்டார். சாம்பியனை தோத்ததுக்கு அப்புறம் ராண்டி ஆர்டன் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறம் அங்க கோடி ரோட்ஸ் சாம்பியனை ரீடைன் பண்ணியிருந்தாலும் ஆனால் மீண்டும் ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்கார். கோடி ரோட்ஸ்க்கு ரத்தம் மண்டை உடஞ்சி ஊத்திட்டு இருந்துச்சு. இந்த சம்பவம்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை விடாம கோடி ரோட்ஸ்க்கு ஒரு பன் கிக் வச்சு கோடி ரோட்ஸை பயங்கரமா இன்ஜுரி ஏற்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாம கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஆனது எப்படி கன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பேக் ஸ்டேஜில் நமக்கு தெரிஞ்சிருச்சு கோடி ரோட்ஸ்க்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு. அதை இந்த வாரம் ராவில் கோடி ரோட்ஸ் வரும்போதே நெத்திக்கிட்ட கிழிச்சிருக்கும், கண்ணுகிட்ட வீங்கிருக்கும். இந்த மாதிரி சம்பவத்தோட தான் கோடி ரோட்ஸ் இந்த வாரம் ரா வந்திருக்காரு. ஆனா WWE இது வரைக்கும் ராண்டி ஆர்டன் பஞ்ச் கிக் ஒரு ரெஸ்லர் வாங்குறாருன்னா அவரை WWE கொஞ்ச நாளைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க, அவரை ரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இப்போ கோடி ரோட்ஸும் பஞ்ச் கிக் வாங்கியிருக்காரு ராண்டி ஆர்டன். அதனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ராண்டி ஆர்டன் வாங்கின பஞ்ச் கிக் காரணமாக, ஏன்னா அந்த பவர்ஃபுல்லா காமிச்சிக்கிட்டு இருக்க பஞ்ச் கிக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் அந்த பவர்ஃபுல்ன்றதை நிரூபிக்கும் விதமாக WWE டைட்டில இப்போ கோடி ரோட்ஸ் வெக்கேட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆஃப் ஆகலாம், கொஞ்ச நாள் ரெஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக கோடி ரோட்ஸ் தன்னுடைய டைட்டில கொடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல டைட்டில் வெக்கேட் ஆக போகுது அப்படின்ற சம்பவம் இந்த ஸ்மாக் டவுன்ல நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க.